இப்ப எது கேட்டாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள், சில நேரம் எதிர்கட்சியோடைய விமர்சனம் இருந்த பொழுது எது நடந்தாலும் அது என் மேலதான் பழி வரும். அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல ஏதாவது தடுமாறி விழுந்துட்டாங்கன்னா கூட கருணாநிதி தான் அங்க கொண்டு வந்து எண்ணெயை ஊத்தி வச்சாரு, அதனால விழுந்துட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் பலமுறை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஆட்சி அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் முன்னாடி இருந்தவங்க பணம் இல்லாம செஞ்சுட்டாங்க. முன்னாடி இருந்தவர்கள் இன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இந்த அரசு கட்டுப்படுத்த முடியாம நிறுத்த முடியாம இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்றங்களை பற்றி கேட்டால் அதுவும் திமுக ஆட்சியிலே அவர்கள் தவறவிட்டதனால் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி திட்டங்களை தொடர முடியுமா என்று கேட்டால் திமுக ஆட்சியில ஒன்றும் இல்லாம பண்ணிட்டு போயிட்டாங்க. கரண்ட் ஏன் போகுது? 4 மணி நேரம் கரண்ட் இல்ல. அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு? ஃபியூஸ் எடுத்துட்டு போயிடுறாங்களாம். இப்படி எதற்கு எடுத்தாலும் நம்மை குறை சொல்லக்கூடிய அது ஒண்ணுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச பதில். எந்த பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு அவர்கள் சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது அதற்கு முன்னால் 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது. அங்கே ஆட்சி எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியும். கோவிட் காலத்துல கூட மக்களை காப்பாற்ற தவறிய ஒரு ஆட்சி நடைபெற்றது. ஆனால் ஆட்சி பொறுப்பு கூட ஏத்துக்கல. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பு கூட ஏத்துக்கல. வெற்றி பெற்று விட்டோம் என்று தெரிந்தவுடனேயே அதிகாரிகளை எல்லாம் அழைத்து மக்களை எப்படி ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் காப்பாற்றுவது என்று சிந்திக்க தொடர்ந்த நம்முடைய திராவிட இயக்கம், திராவிட மாடல் அதுதான். ஆனா இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் பொறுப்பில்லாமல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.